ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு குயிக்கான ரெசிபி தான். கத்திரிக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து 2 குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இஞ்சி வந்து நான் கொஞ்சம் தட்டி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமா மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது வந்து வெங்காயம் வதக்கதான் உப்பு போட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே அது எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நல்லா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வந்திருக்கு. இப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பைசியான ஒரு சூப்பரான பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி இறக்கணும்னா ரெடி கத்திரிக்காய் பொரியல். ஒரு கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இதை நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. அந்த பொடியை ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இந்த பொரியல் வந்து எல்லாத்துக்குமே பேர் பண்ணலாம். தயிர் சாதம், லெமன் ரைஸ், இல்லைன்னா வெறும் ஒயிட் ரைஸ்ல வந்து போட்டு கலரி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு என்னோட லஞ்சுக்காக லெமன் ரைஸ், ஃபேவரட் கத்திரிக்காய் பொரியல் எப்படி இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.